டேய் ஈஸ்வா என்னடா கதை வந்து நீ இந்த பக்கமா அந்த பக்கமா சொல்லுங்க இந்த சைடா அந்த சைடா விச் சைடு யூ ஆர் டேக்கிங் இங்கதான் இருக்கேன். சோலோ மிஷின் பண்ணிட்டு இருக்கேன். சரி அப்படி என்ன வார் விளையாடுறியா? நான் எனக்கு ஒரு 1 வீக் மட்டும் டைம் தரீங்க. எப்போ கல்யாணம் உனக்கு? கல்யாணம் உனக்கு எப்போ? கல்யாணம் ஆகஸ்ட் 23. ஆகஸ்ட் 23யா? இன்னும் ஓகே சரி. இங்க பாரு தப்பே கிடையாது. நான் இப்போ உனக்கு நம்ம மறுபடியும் ஆய் தரேன். எப்பவுமே வந்து எக்கோடிக்குது. ஸ்ட்ராங்கா ஒரு முடிவு. ஒண்ணு இந்த சைடு இருக்கிறதா உனக்கு தெரியும். சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நமக்கு இருக்கு. இதுலயே ஸ்டிக் பண்ணிக்கோ. இல்ல அங்க செட் ஆகும் உனக்கு, அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க அப்படின்னா அங்க போ, தப்பே கிடையாது. உனக்கு உன் மேல அலிகேஷனே கிடையாது. நான் லைவ்லயே டிக்ளேர் பண்ணிட்டேன், உன் மேல அலிகேஷனே கிடையாது, இதுவே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ்னா ஃப்ரெண்ட்ஸ்ன்ற முறையில் அவங்க கூட நீ ரொம்ப நேரம் இருக்கலாம் அப்படின்னா நீ அவங்க கூட போயிட்டு க்ரோ ஆகிற ஸ்டேஜ் பார்த்துக்கோ. வீட்டர்ஸ்ல இருந்தா மட்டும்தான் க்ரோத்னு கிடையாது. வெளியே போய் நீ ஒர்க் பண்ணாலுமே க்ரோத் தான். யூடியூப்ன்றது பொதுதான். ஸோ அதெல்லாம் நீ எடுக்கிற ஸ்டாண்ட் வந்து கரெக்டாக ஜாலியாக எடுத்துக்கோ. நான் வந்து நீ வந்து பீட்டர்ஸ் இருந்தால் தான் க்ரோ ஆக முடியும், அதாக முடியும்லாம் நினைக்காத, சரியா? நான் எனக்கு கொஞ்சம் எல்லாமே தெரியும். நீ விசாரணை நடத்துறதுல லைட்டாக நான் எல்லாமே விசாரிச்சிட்டோம். ஸோ அதனால உன்னோட முடிவு தான் பெஸ்ட்டு. ஏன்னா நாங்க வந்து உன்னை வந்து இன்வைட் பண்ணல, நீ தான் வந்து ட்ரைஅவுட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி உள்ள வரணும்னு வந்த. இப்போ வந்து உனக்கு எங்க இருக்கணும்ன்ற முடிவும் நீ எடுக்கிறது தான், நாங்க எடுக்கிறது கிடையாது. இப்போ ஏதாவது ஒரு அலிகேஷன்னா உன்னை கிக் அவுட் பண்றது வேற. இப்போ ராட்ரிக் சாக்கோ கிக் அவுட் பண்ண மாதிரி கிக் அவுட் பண்றது வேற. இப்போ உன் மேல அலிகேஷன் கிடையாது. விசாரிச்சதுல நான் அன்னைக்கே உனக்கு சொல்லிட்டேன். நான் இல்லடா உன் மேல எதுவும் பிரச்சனை இல்லை, நீ அந்த ஏதோ கல்யாணத்து ஏதோ 2 லட்சம் 3 லட்சம் கேட்டிருக்க போலயே, அது மட்டும்தான். அது பிரச்சனை இல்லை, அது எல்லாத்தையும் கேட்கறது தான். அது ஒரு மேட்டர் கிடையாது. அது நல்லது தான். ஏன்னா எல்லாராலையும் நம்மளால ஈஸியா இது பண்ண முடியாது. ஆனா அது என்கிட்ட சொல்லிருக்கலாம், நான் இந்த மாதிரி இது பண்ணிருக்கேன் அப்படின்னு. பட் அது ஒன்றும் தப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க. அதனால பிக் டீல். தெரியும்னு நினைக்கிறேன் யாரை சொல்றேன் அப்படின்னு. உனக்கே தெரியும், பட் சொல்லவே நேம் ரிவீல் பண்ண வேணாம். ஸோ அதனால ஓகே, அதனால அதுதான் தப்பு கிடையாது. ஸோ இப்போ நீ வந்து என்ன இந்த சைட்னா நோ தட் கோட், அந்த கோடை தாண்டவே கூடாது. ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல கூட இருக்கக்கூடாது, எதுலையுமே இருக்கக்கூடாது. அந்த அதாவது ப்ராப்ளமே இருக்கக்கூடாது. வீக் டெஸ்ட் தான் ப்ராப்ளமே இருக்கக்கூடாது. நீ அந்த சைட் போடுறது இருந்தா ஓகே, எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. அப்படியே ஓடி போயிரு. ப்ராப்ளம் இருக்காது, பிரச்சனை இருக்காது. உன் மேல அலிகேஷனே கிடையாது. நானே சொல்றேன், நோ அலிகேஷன். இல்ல என் மேல எதுவும் பிரச்சனை இருக்காதுமா. நானே அந்த சோலோ இருக்கேன், விஷயம் வாங்கி பண்ணிட்டு இருக்கேன். சரி, எனக்கு இப்போதைக்கு நீ ஆஃப்லைன்ல விளையாடுறது, அங்க பேசிட்டு ஏதாவது திருகள் வேலை பண்றது, இந்த உனக்கே தெரியும். உட்காந்து அவுட் சைடர்ஸ் வந்து திருகள் வேலை பார்ப்பானுங்க. உனக்கு ஏற்கனவே உன்னை பார்த்தானுங்க, உனக்கே தெரியும். பிசில பார்த்து நீயே அங்கிருந்து ஓடி வந்தான். ஆனா முதல்லயே சொல்றதுதான், ஒண்ணு எடுக்கும் ஒரு முடிவே கரெக்டா எடுத்துக்கோ, இல்லைன்னா கண்டிப்பா ப்ராப்ளம் வரும். 2 சைடு கண்டிப்பா நான் இருக்கவே விட மாட்டேன். தேர் இஸ் நோ 2 sides, ஒன்லி 1 side தான். ஒன்னு ஹெட் இல்லைன்னா டாஸ், அந்த மாதிரிதான். யோசிச்சுக்கோ. இப்போ நீ காலைல வர அப்படின்னா காலைல எங்களுக்குமே ரேங்க் புஷ் கால் தேவை, அல்டிமேட் ராயலுக்கு ரேங்க் புஷ் கால் தேவை. விளையாட இருந்தா காலைல வந்து விளையாடு. இல்ல நான் பிசி கேம் போறேன் அப்படின்னா பிசி கேம் போ, தப்பு இல்லை, நீ விளையாடு. அவங்க கூட விளையாடு, அவங்களுக்கு ஒரு அவங்க கூட சேர்ந்து க்ரோ ஆகுதுன்னா க்ரோ ஆகு. ஆனா இங்க நான் இருப்பேன், அதே சமயத்துல அங்க என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் வந்து என் நண்பர்கள், என்னுடைய தோழர்கள், என்னுடைய உயிர் தோழர்கள் அப்படின்னு இந்த சென்டிமெண்ட் மட்டும் என்கிட்ட கொண்டு வந்துடாது. வேலைனா வேலைதான் என்கிட்ட. ஒன்லி ஒர்க் தான், ஒன்லி வேலை ஒர்க் மட்டும்தான் நம்ம கிட்ட. சென்டிமெண்டே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பின் பாயிண்ட் கூட நான் இங்க எடுத்துட்டு வர மாட்டேன். அதை நான் இப்பயே சொல்லிடுறேன், ஃப்ரெண்ட்ஸ்ன்ற மேட்டரே இங்க இருக்காது. பாட் ஸ்குவாட்ல ஃப்ரெண்ட்ஸே யாருமே இருக்காது. ஏன்னா சொந்த பேர் கூட நான் கேட்டுக்க மாட்டோம். கேம் நேம் மட்டும்தான். கோஸ்ட்னா கோஸ்ட் தான், அதோட நிப்பாட்டிடுவோம் நாங்க. ஸோ அதனால ஃப்ரெண்ட்ஷிப் எதிர்பார்த்து இங்க இருக்காது. ஃப்ரெண்ட்ஷிப் எதிர்பார்க்கறதுனா அங்க ஓடி போயிரு, பெட்டர். இங்க வேலை பார்க்க வரதா மட்டும் இருந்தா ஒரு ஆபீஸ் மாதிரி வேலை பார்க்க வந்து, சரியா? என்ன சொல்ற, உன்னோட முடிவுதான். யுவர் டிசிஷன் நவ. இங்க இருக்கியா, பிடிஎஸ்ல இருக்கியா? அப்புறமேட்டு தம்பே இவ்வளவு படிச்சு சொல்லிட்டு அந்த சைட்ல இருந்து எந்த பிரச்சனையும் கொண்டு வரக்கூடாது. ப்ராமிஸ் பண்ணு, ஐ ஒன்ட் கிவ் எனி அலிகேஷன். ஏன்னா அங்க இருந்து வந்து உனக்கே தெரியும் என்னென்ன பண்ணுவானுங்கன்னு தெரியும். ஏற்கனவே உனக்கு பிசி வாங்கி தரேன்னு சொல்லி நடுவில் போய் கெடுத்தவன் யாரு, அதை பண்ணவன் யாருன்னு உனக்கு எல்லாமே தெரியும். மறுபடியும் ஆரம்பிப்பானுங்க லைட்டா, உனக்கு நான் வாங்கி தரேன் ப்ரோ அப்படின்னு வருவானுங்க. அதை நீ நம்பி இருக்கான்னு பண்ணினா வேலையாகாது. அப்படின்னா நீ ஃபுல்லா கட் பண்ணிடுறியா அந்த பக்கம், இந்த சைட் அந்த சைட்ல இருந்து எல்லாமே முடியுமோனால
ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சேடா, உயிர் தோழர்களாச்சே. இல்ல இதுக்குள்ள ஐ மீன் ஃப்ரெண்ட்ஸ் அது ஒரு சைடு இருக்கட்டுமா நான் நோ வேலை நோ 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 நோ. ஒன்ஸ் a snake always a இல்ல snake. வேலை 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 ஸ்னேக்கே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். ஐயோ வேணாம் 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 வேணாம். ஏய் ஒன்லி ஒன் சைட். தம்பி நான் சிம்பிளா சொல்லிட்டேன். we have allegation on that side. ப்ராப்ளம் இருக்கு அந்த பக்கம். சரியா? அது அவனால ப்ராப்ளம், அவுட் சைடர்ஸால ப்ராப்ளம் இருக்கு. உனக்கே தெரியும். So, நீ அது மறுபடியும் அந்த ஸ்னேக் இந்த பக்கம் நான் விடுறதுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. See, நீ அதாவது ம். உன் மூலியமா ஒரு மறுபடியும் ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும்போது அதை நான் அலோவ் பண்ண மாட்டேன். சரியா? ம். ஒன் ஸ்டேட் கட் அவே ஃப்ரம் எவ்ரி திங், ஃபோக்கஸ் ஆன் த ஒர்க், எல்ஸ் கோ ஃபார் த ஃப்ரெண்ட்ஷிப். ரெண்டே ரெண்டு தான், வேலை ஃப்ரெண்ட்ஷிப், ரெண்டுல ஏதாவது ஒன்று தான். சூஸ் ஒன், வேற எதுவுமே கிடையாது. அங்கே போறதுனாலும் நல்லதுதான். நான் என்ன கேட்டா நான் அங்க போறதா நல்லதுன்னு சொல்லுவேன் உண்மையாலுமே. ஏன்னா இப்ப நாங்கெல்லாம் காலைல வந்துடும், நீ காலைல வந்துடும், நாங்க ரேங்க் புஷ் பண்றோம்னு வச்சுக்கோ. இப்ப நைட்டு நாங்க ரேங்க் புஷ் பண்றோம் இருப்போம், நாங்க பிஜேபி மட்டும்தான் விளையாடுவோம். அதுக்காக படி நாங்க பிஜேபி மட்டும் தான் தொடுவோம், வேற தொடவே மாட்டோம். ஜிடிஏ வந்தாதான் ஜிடி போவோம். ஆனா பிசி கேம் நான் போக மாட்டேன். உனக்கு பிசி கேம் ஃப்ரெண்ட்ஸ் சிரிச்சு பேசுறதுக்கு விளையாடுறதுக்கு யாரா வேணா அவங்க தான் கரெக்டா இருப்பாங்க, ஒருத்தவங்க அம்மான்னு பேசுறதுக்கு. இங்க கண்டிப்பா உனக்கு கஷ்டமா இருக்கும். இது டஃபஸ்ட் பார்த்து, ஓகேவா? இப்போ இது வந்து டஃபஸ்ட் பார்த்து பிடிஎஸ் வந்து. ஏன்னா நான் எப்பயுமே அடுத்த 10 வருஷத்துக்கு தான் எய்ம் பண்ணுவேன். இப்போதைக்கு நான் எய்ம் பண்ண மாட்டேன். ஏன்னா கண்டிப்பா நான் வந்து ஈஸி ரூட் எடுக்க மாட்டேன், கஷ்டமான ரூட் தான் எடுப்பேன். 20 மணி நேரம் ஸ்ட்ரீமு, ஒன்லி பிஜிஎம்ஐ, அல்டிமேட் அரீனா, ஹேக்கர்ஸ், அது இது வாரு, எல்லாமே ஒரு கஷ்டமா இருக்கும். இங்க இருந்தா உனக்கு நிம்மதியே இருக்காது. ரூல்ஸ் இருக்கு, ரெகுலேஷன் உனக்கே தெரியும், ரூல்ஸ் இருக்கு, ரெகுலேஷன்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. இங்க இருந்தா உனக்கு கஷ்டத்தோட உச்சகட்டம், அங்க இருந்தா உனக்கு ஜாலி. ஜாலியா கஷ்டமா, ஃப்ரெண்ட்ஷிப்பா வேலையா அப்படின்னு முடிவெடுத்துக்கோ. ரெண்டுமே தயவு செஞ்சு சொல்லாத ப்ளீஸ். ஓகே, ஒன் டே யூ ஹேவ் ஒன் டே டைம், ஓகேவா? ஒன் டே டைம். நாளைக்கு வந்து இதே டைம்ல என்கிட்ட சொல்லு. நாளைக்கு வந்து எனக்கு இதே டைம் மேல எனக்கு நான் தான் சொல்லல, லைவ்லயே கூப்பிட்டு உன்ட்ட மத்தவங்க என்ன பண்ண கிக் பண்ணி வெளியே போட அப்படின்னு அனுப்பிச்சிட்டேன். உனக்கு என்ன சொன்னேன், உனக்கு கூப்பிட்டே சொல்லிட்டேன்ல, உன் மேல அலிகேஷன் கிடையாது, அதுவும் இந்த அலிகேஷன்லாம் ஒரு மேட்டர் கிடையாது, இது எல்லாரும் கேட்கறது தான். ஆனா வந்து என்கிட்ட சொல்லிருக்கணும் நீ, அது ஒரு தப்பு இருக்கு. ஏன்னா வேற மூலியமா வந்து எனக்கு தெரியுறதுன்னு தப்பு. ஏன்னா பிடிஎஸ்னாலதான் அவங்க அதை பண்றாங்க. சோ அது வந்து பேட் திங். நீ என்ன, அதாவது எல்லாருக்கும் கடைசியில வந்து டாடி சிம்பிள் மாதிரி வந்து டாடியோட இனிஷியல் மாதிரி கடைசியில் முன்னாடி வந்து நிக்கிறது வந்து பிடிஎஸ் தான். பிடிஎஸ்னால நாங்க அதை இது பண்றோம் அப்படின்றாங்க. அதை நாங்கே அலோவ் பண்ணணும், நாங்கே அதை அலோவ் பண்ணணும். வி டோன்ட் நீட் டு அலோவ் திஸ். ஏன்னா எங்களோட ஸ்பான்சர்ஸ் வந்து நாங்கே அதை அலோவ் பண்ணிட்டு இருக்கணும், புரியுதா? அப்ப நீங்க கிட்ட சொல்லணும், புரியுதா? அது ரொம்ப 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 முக்கியம். அப்பதான் அதுலயுமே வந்து தெரியும் எங்களுக்கு, சரி ஓகே இதுல இருக்கு அப்படின்னு. அப்படி நீ சொல்லாம பண்ணிட்டாதான் எல்லாமே பிரச்சனை வரும். ஒரு ஃபோரம்ல இருக்கும்போது எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் பண்ணணும், ஓகேவா? சரி, யூ கேன் டேக் ஒன் டே டைம், என்ஜாய். இன்னமும் உனக்கு கிக் அவுட் தானே வச்சிருக்கேன், நாளைக்கு சொல்லு. இது நான் கிக் அவுட்லயே அப்படியே வச்சு அப்படியே அப்படியே குட் பாயா அப்படியே வெளியே அனுப்புறேன், ஓகேவா? குட் பை, எந்த விதமான அலிகேஷன் இல்லாம. இல்லையா ஃபோக்கஸ் ஆன் த growth ஒர்க்கா வேணும்னா அப்படியேவா. ஆனா அந்த சைட்ல நான் ஒரு ஜீரோ இப்பயே சொல்றேன், அந்த சைட்ல ஜீரோ கூட பேசக்கூடாது. நான் தான் இந்த வரணும். அங்க நான் 5 வச்சுக்கிறேன் ப்ரோ, 5% வச்சுக்கிறேன் ப்ரோ, இங்க வந்து 95% இருக்கிறேன் ப்ரோ அப்படின்னாலும் எனக்கு வேணாம் 100%. ஏன்னா எப்பவுமே மறுபடியும் பிரச்சனை வரும்னு நான் எனக்கு இண்டிவிஜுவல் சொல்லுது, மறுபடியும் ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு எனக்கு வரும். ஒன்னால கிரியேட் பண்ணுவாங்க, ஒன்ன வச்சு ஒண்ணு பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. சோ அதனாலதான் சொல்றேன், ஓகேவா? ஓகே சோ போ, என்ஜாய், டேக் யுவர் டைம் அண்ட் கம். எப்படி அவ்வளவுதான் பாருங்க. அவனுக்கு ஃபேவரா தான் நான் சொன்னேன். இத்தனைக்கும் அங்க போடா அவனுக்கு ஜாலியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் வச்சிருக்கேன் வெளியே. இங்க வாடா அப்படின்னு நான் சொல்லல. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அவனுக்கு நான் பெட்டர் பாயிண்ட் தான் கொடுத்துருக்கேன். நான் வந்து யோசிச்சு நாளைக்கு வந்து சொல்றேன் கைஸ், ஓகேவா? நான் எங்க அம்மாட்டையும் பேசிக்கிறேன், என் ஒய்ஃப்டையும் பேசிக்கிறேன். நான் பேசிட்டு உங்களுக்கு வந்து நாளைக்கு சொல்றேன் கைஸ், ஓகேவா? எனக்கு தெரியும் எது எடுத்தாலும் ஏதாவது ஒன்று நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். ஸோ பார்த்துக்கலாம். எல்லா அட்டிக்கும் ரெடி ஆகி, இப்போ எவ்வளவோ அடி வாங்கிட்டேன், எல்லா அட்டிக்கும் ரெடி ஆகிக்கிறேன், பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். குமாரே, you have two options, this side or that side. உன் மேல you have no allegation. நான் உன்னை விசாரிச்சு, you don't have any allegations, ஓகேவா? உனக்கு வந்து 2 சைடு, you have 2 sides. ஒன்னு இந்த பக்கம் இல்லடா அந்த பக்கம். you choose one. நான் என்ன கேட்டா you choose that side because friendship,
பிசி கேம்ல நாங்க வரவே மாட்டோம், அந்த பக்கம் வர மாட்டோம். இன்னொன்னு இதுல ரொம்ப முக்கியமானது இருக்கு. உன்னை வச்சு எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அது வந்து ஒரு மெயின் கிரைட்டீரியா. இப்ப நான் அல்டிமேட் ராயில ஒன்னு வச்சு புஷ் பண்ண முடியாது. டாப் 5 டாப் 10 ஒன்னு வச்சு புஷ் பண்ண முடியாது. எதுலயும் உன்னை கமெண்ட்ரிக்கு மட்டும் தான் எங்களுக்கு யூஸே பண்ண முடியும். ஓகேவா? ஒன்லி யூஸ் இஸ் கமெண்ட்ரி மட்டும்தான். வேற எதுலயுமே உன்னை என்னால கண்டிப்பா யூஸ் பண்ண முடியாது. ஸோ எந்த அலிகேஷனும் இல்லாதனால, எந்த இதுவும் இல்லாதனால நீ அங்க இருந்து க்ரோ ஆகிறது தான் பெட்டர் சைட். இங்க கஷ்டம் டு த கோர். இந்த பக்கம் வந்தா நீ அல்டிமேட் ராயல் புஷ் பண்ணணும், ரேங்க் புஷ் பண்ணணும், வார்ல நீ விளையாடணும், இல்லைன்னா வார்ல நீ கமெண்ட்ரி பண்ணணும், 4 மணி நேரம் 5 மணி நேரம் துணி தண்ணி இதே கத்தணும். எல்லாமே இந்த பக்கம் பிரச்சனையான ஏரியா, டிஃபிகல்ட் பாத். அந்த பக்கம் யூ கேன் கோ, நீ டபிள்யூ விளையாடலாம், ஸ்பைடர் பண்ணலாம், குத்தலாம், குதலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா அங்க போயும் ஃபேஸ் கேம் போட்டு லிப்சிங்கோட கெட்ட வார்த்தை பேசினேன்னா உன்னை கண்டிப்பா தூக்குவாங்க. அந்த சைட் போனாலும் அமைதியா சுத்திட்டு இருந்துக்கும். ஏன்னா நீ அந்த சைட் போனா உனக்கு பிசி கேம்ல இருந்து எல்லாம் இருக்கும். அது இல்லாம அலிகேஷன் இல்லாம உன்னை நான் வெளியே அனுப்புறேன். எந்த அலிகேஷன் கிடையாது. ஒன்லி அங்க போனா உனக்கு growth இருக்கும், அவங்க கூட சேர்ந்து விளையாடலான்ற ஒரே காரணத்துக்கு மட்டும் தான் அனுப்புறேன் நான். வேற எதுக்காகவும் நான் அனுப்பல. ஓகேவா? ஓகே குமார், பாய். ஜாலியா இரு, எந்த ப்ராப்ளம் எந்த பிரச்சனையும் பண்ணிக்காத. ஃபேஸ் கேம் போட்டு தயவு செஞ்சு கெட்ட வார்த்தை பேசாத. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி பேசுறதா இருந்தா ஆஃப் பண்ணிட்டு பேசு, அவ்வளவுதான் முடிச்சு. நான் தான் டிக் சொல்லி கொடுத்துட்டேன், ஆஃப் பண்ணிட்டு பேசு. ஏற்கனவே பேசி 350 வீடியோ மேல வந்து இருக்குது, சும்மா உருட்டி தெரியாத நீ. சரியா? அதனால ஃபோக்கஸ் ஆன் த growth. ஓகேவா? அதே மாதிரி உனக்கே தெரியும், உனக்கு வர வேண்டியதெல்லாம் தடுத்தவங்க யாரு, என்ன பண்ணாங்கன்னு தெரியும் உனக்கு. யூ நோ ஆல் த பாம்பு. ஸோ எப்பவுமே ஒன்று சொல்றேன், யாரையும் நம்பாத, யாரையும் நம்பாத. பாம்பு கூட தான் நீ, உனக்கே தெரியும் உனக்கு நடந்தது எல்லாமே உனக்கு தெரியும். ஸோ அதனால சேஃப் ஆயிரு, சேஃப் ஆயிரு, யாரையும் நம்பாம இரு. ஓகேவா? ஒன்ஸ் a snake always a snake. ஏற்கனவே உன்னை அப்படி பண்ணவன் மறுபடியும் பண்ணுவான், எப்பனாலும் பண்ணுவான். ஸோ அதுக்காக உஷாராயிரு. அவன் பண்ணாம இருக்க பாத்துக்கோ. எப்படி பண்ணுவான், ஆனா பண்ணாம வச்சுக்கிறது உன்னோட புத்திசாலித்தனம் தான். ஓகேவா? பாய் குமார், பாய், குட் பை. தரது கைஸ், அவ்வளவுதான் கைஸ். இப்போ கைஸ் பாத்தீங்களா எவ்வளவு வந்து கரெக்டா அழகான சென்ட் ஆஃப் கொடுத்தேன். That's it guys, that's it.